ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வெஜ் ஷவர்மா. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமாவும் எடுத்துக்கலாம். ஹோம்மேட் ஈஸ்ட் 1/2 கப், ஜீனி 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பன்னீர் 1 கப், கேரட் குடமிளகா ஆஃப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெட்யூஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கார்லிக் சாஸ் 5 டேபிள் ஸ்பூன், மயோனீஸ் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடையில் உள்ள மாதிரி அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மைதா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீனியும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம ஹோம்மேட் ஈஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் ஹோம்மேட் ஈஸ்ட்டு சேர்க்கணும். உங்கள்கிட்ட நீங்கள் ஹோம்மேட் ஈஸ்ட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, நீங்கள் கடையில் உள்ள ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சு அது நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்ததும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணியை ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பாக இருக்கணும். நம்ம தொட்டு பார்த்தோன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி ஊற்ற மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்வீஸ்க்கு மாற்றிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி இழுத்து நல்லா பசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து நீங்கள் பசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு ஷவர்மா வரும். ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் போல் நல்லா பசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போல் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா உப்பி வரணும் நமக்கு மாவு. நம்ம ஹோம்மேட் ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறனால கடையில் உள்ள ஈஸ்ட் யூஸ் பண்ணோம்னா அது நல்லா உங்களுக்கு உப்பி வரும். அந்த அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ ஒரு 2.5 மணி நேரம் நான் வச்சு எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே உப்பி வந்திருக்கு. இப்படி வந்தாலே போதும், நமக்கு நல்ல சாஃப்டாக சூப்பராக ஷவர்மா கிடச்சிரும். இப்போ இதில் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் 3 பால்ஸாக பிரித்து எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் ஒரு 5 பால்ஸ் வரைக்கும் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பால்ஸாக எடுத்துக்கிட்டு இப்போது ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து அது மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டு இதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு போடுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் நல்லா லேசாக தேய்ப்போம். அந்த மாதிரி தேய்க்காமல் கொஞ்சம் நல்லா திக்காக தேய்ச்சிக்கோங்க. ஷவர்மாக்கோட பேஸ் நல்லா நமக்கு திக்காக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் பன்னீர் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் இப்போ பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலரில் வரும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இந்த பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவா முதல்ல ஹீட் பண்ணிக்கலாம். அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஷவர்மா தேய்ச்சி வச்சோம்ல அதை இதில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுவே நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி 2 சைடும்
நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் எடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும். சப்போஸ் புஷ்ஷுன்னு வரட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வைக்காதீங்க. இதை நல்ல ஒரு துணியில் ரேப் பண்ணி வச்சுட்டு இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி அதில் வச்சு உடனே சாப்பிட்ருங்க. இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இதில் கொஞ்சம் கார்லிக் சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் லெட்யூஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். லெட்யூஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்லிக் சாஸ் ரெசிபி வந்து நம்ம சேனலில் தந்தூரி சிக்கன் ரெசிபி போட்டிருப்போம்ல, அதில் வந்து கார்லிக் சாஸ் ரெசிபி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பேக்கெட் மாதிரி வரும். இதுக்குள்ளே கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹாஃப் குக் பண்ணி நல்ல ஒரு சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்து கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த ஷவர்மா மேலே கொஞ்சம் மைனஸ் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் இப்போ தான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதையும் இதில் வச்சிடலாம். வச்சுட்டு மேலே கொஞ்சம் கார்லிக் சாஸை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த கார்லிக் சாஸும் மைனஸும் வந்து எக்கில் செய்வோம். அப்படி உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் கூட நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது உள்ள இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் மைனஸ் இதெல்லாம் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அப்படி கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ரெஸ்டாரண்ட் சைடில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.